நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொத்துல பங்கு கேட்டு வந்தா நான் அவளோட கதையை முடிச்சிடுவேன். ஒரு கோழி குஞ்சோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி நெருக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போய் உட்கார போறீங்களா? இப்போ நிர்வாகமோ அதிகாரமோ லட்சுமி கையில இருக்கு. அந்த பிடியை கொஞ்சம் கொஞ்சமா உங்க கையில கொண்டு வரணும். பசங்க மேல இருக்கப்படியே இன்னும் அதிகப்படுத்ததான் அம்மா முயற்சி பண்ணுவாங்க. சொத்தை பங்கு போடுற விஷயத்துல நீங்க அம்மாவை தூண்டி விடணும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கான சொத்தும் சுதந்திரமும் கிடைச்சிடும்ல. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே செஞ்சாங்க. இப்ப பாகப்பிரிவினை பத்தி பேசினாலும் கண்டிப்பா அதுதான் நடக்கும். அந்த விஷயத்துக்காக நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நாம நினைக்கிறது முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாமா, நான் கொஞ்சம் குளிக்கணும். பைப்புல சுடுதண்ணி வருதுல்ல. வாமா. இது என் பொண்ணோட ரூமா இருந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இங்க வந்து அவ இந்த ரூம்ல தங்கவே மாட்டா. நீ இப்போதைக்கு இந்த ரூம்ல இருந்துக்கலாம். இவ்வளவு பெரிய ரூம் எனக்கு வேண்டாம். ஒரு பாய் விரிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். உனக்காக நான் ஒரு சின்ன ரூமை கட்ட முடியுமா என்ன? வேலை செய்யற சாரதாக்கு கூட நான் நல்ல ரூமை தான் கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு புது பெட்ஷீட்டை போட சொல்றேன். சாரதா வருவா. உன்னை எங்க அனுப்புறதுன்னு நான் யோசனை பண்றேம்மா. நீ நல்லபடியா தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னா நீ வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் இல்லையா? ஒன்னு நான் இங்க தங்க வைக்கிறதுனால என் பசங்களும் சொந்தக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையே சொல்லணும்னா உன்னை இங்க நிரந்தரமா தங்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் உன்னை நடுத்தருவுல விட்டுட்டு வரத்துக்கும் எனக்கு மனசு இல்லை. உன்னை மாதிரி பொண்ணு எனக்கும் ஒரு கால, அதான் மனசு வரல. இந்த அலமாரியில என் பொண்ணோட பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. உனக்கு எது சரியா பத்துமோ அதை எடுத்து போட்டுக்கோ. நேருக்கு நேரம் எதுவும் பண்ண முடியாத இடத்துல மறைஞ்சிருந்ததா யுத்தம் பண்ணணும். நீங்க நேருக்கு நேரம் அம்மா கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்குல்ல, அவளை சும்மா விடக்கூடாது. அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம் மாதவன் மாமா. என்ன இருந்தாலும் அவ பொண்ணு ஆச்சு இல்லையா? அவ எங்க கிட்ட மாட்டாம இருப்பாளா என்ன? இப்பவும் அவ அம்மா பின்னாடியே சுத்தி சுத்தி தானே வந்துகிட்டு இருக்கா. கடைசியில எங்க கையில வந்து மாட்ட போறா. அவளை இங்க நிரந்தரமா தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா என்னைக்கும் நினைக்க மாட்டாங்க. இங்க எல்லா குழப்பத்துக்குமே காரணம் இவர்தான். அவளை கட்டாயப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அம்மாக்கும் பாட்டிக்கும் பிடிக்குமா என்ன? அம்மாவோட கோவம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. அம்மாக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் கோவம் இருக்கு. உங்களால ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க முடிஞ்சதா? அதே மாதிரி உங்க அம்மா நினைச்சது ஏதாவது நடக்காம இருந்திருக்கா? அதனால தான் நான் சொல்றேன், தந்திரத்தால தான் ஜெயிக்க முடியும். எந்த தந்திரத்தை என்னோட பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா? வாமா, வந்து கை கழுவு.
உட்காரு. உட்காருமா. உன்னை உட்காருன்னு சொன்னேன். பாமா, எனக்கு இட்லி போதும். உனக்கு என்னம்மா வேணும்? இவளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடு. வாசப்படியில் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அங்கே தான் கொடுக்கணும். அது இல்லாமல் வீட்டில் டைனிங் ஹால் வரைக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. இவளை பத்தி தான் இப்ப நீங்க சொன்னீங்களா என்ன? என் புருஷன் ராமச்சந்திரனோட வீடு தான் இது. அவர் பெத்த பொண்ணு தான் இவன். இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இந்த தகுதி போதும் தானே? ஏன்னு நீங்க சாப்பிடாம எழுந்துட்டீங்க? போதும், எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? சார். அட குரூப் சார், வாங்க உட்காருங்க. கேஸ் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு லூப் கோலும் இருக்கு, அப்படியே ஒரு பிரச்சனையும் இருக்கு. செத்து போன அந்த பொண்ணு பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கா. ஆமாம், அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். சிவராஜன் தான் அந்த பொண்ணை கெடுத்தது. அதனால சட்டுன்னு அந்த கோவத்தினால தான் என் பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனால் நடந்த விஷயம் எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சே. உங்க பையன் அசோகன் தான் ரேப் பண்ணியிருக்கான்னு போலீஸ் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட வாதங்களை கோர்ட் அப்படியே ஏத்துக்காது. ஆனா தெளிவான சாட்சிகளும் ஆதாரங்களும் இருந்தா கண்டிப்பா விடுதலை கிடைச்சிடும். என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்றவன் இல்லை சார். அப்படி பண்ணவும் மாட்டான். அந்த விஷயத்துல நான் அவனை நம்புறேன். சரிதான் சார், ஆனா கோர்ட்டுக்கு சாட்சி தானே முக்கியமே. இந்த விஷயத்துல என் பையனுக்கு எதிராக என்ன சாட்சி இருக்கு? ஃபாரன்சிக் சாட்சிகள்னு எதுவும் இல்லை. ஆனா அங்க இருந்ததுக்கான சாட்சிகள், அதோட வாக்குமூலங்கள் உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா குற்றவாளின்னு தான் சொல்லுவாங்க. வாசவன் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் சார். அதை வாங்கிட்டு அந்த எஸ்ஐ சதானந்தன் கேஸை என் பையனுக்கு எதிராக எழுதிட்டாரு. அது சரியா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாத வாதங்களாச்சே சார். இப்ப என்ன சார் பண்றது? செய்யாத தப்புக்கு என் பையன் தண்டனை அனுபவிக்கணுமா? உங்க பையனை விடுதலை பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சாட்சியோட வாக்குமூலம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். இந்த கேஸோட முக்கிய சாட்சி கஜேந்திரன் தான். அந்த ஆளோட வாக்குமூலத்துக்கு கோர்ட்ல பெரிய மதிப்பு இருக்கும். போலீஸ் கிட்ட கஜேந்திரன் என்ன சொன்னாரு அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. கோர்ட்ல நேர்ல வந்து ஆஜராகி அவர் சொல்ற வாக்குமூலத்துல தான் கோர்ட்டு கணக்கு எடுத்துக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஆள் சாட்சி கூண்டில் ஏறி அவர் அசோகனுக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும். அந்த முக்கியமான சாட்சி உங்க அக்காவோட பையன் தானே. அப்படி இருக்கும்போது அந்த ஆளியே போலீஸ் கிட்ட போய் சொன்னாரு. அது அசோகனுக்கும் கஜேந்திரனுக்கும் இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். அதான் விஷயமா? அவங்களுக்கு இடையில சண்டையோ பிரச்சனையோ ஏற்பட்டிருக்கா? இல்ல சார். போலீஸ் கேஸோ கோர்ட்டு விவகாரமோ அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, எதுவுமே நடக்கல. அப்படி நடந்திருந்தா சாட்சி பொய் சொல்றாருன்னு நம்ம கண்டிப்பா கோர்ட்ல வாதாடலாம். இப்போ
உங்களுடைய மருமகன் தானே கஜேந்திரன். சொந்தக்காரங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? அது பேசி பார்க்குறேன். நீ பேசினா மட்டும் போதாது, கண்டிப்பா அது நடக்கணும். அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உங்க குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்ல ஏதாவது பெரிய மனுஷங்களை வச்சோ பேசுங்க. முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை பாருங்க. அதுக்கப்புறமா கஜேந்திர வாக்குமூலம் நமக்கு ஆதரவா இருக்கும் இல்லையா? பொய் சாட்சியை சொல்ல சொல்லி நாம ஒன்றும் கட்டாயப்படுத்தல. பொய் சாட்சி சொல்ல வேணான்னு தானே சொல்றோம். முதல்ல இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது ஒன்று பண்ண பாருங்க சார். உங்க பையனை காப்பாற்ற அது ஒரு வழிதான் இருக்கு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சார். நான் போயிட்டு வரட்டுமா சார்? ம். முரளி சாரா? மேடம் இல்லையா? இருக்காங்க, நான் கூப்பிடுறேன். சீக்கிரமா கூப்பிடுங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை. நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் அம்மாட்ட போய் சொல்றேன். சொல்லுங்க சார். முரளிக்கு இந்த பூஜை பண்றதெல்லாம் நல்லா தெரியுமோ? இதை எப்ப கத்துக்கிட்ட நீ? இந்த காரியெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்கின முரளிதரா? சார் அது மேடம் சொல்லிதான். மேடம் சொல்லிதான்? எங்க 2 பேர் பொண்டாட்டிய உன்கிட்ட சொன்னாங்களா இல்லையா எங்க வச்சு ஏற்க கூடாதுன்னு? ஆனா நீங்க அதை மதிக்கவே இல்ல, அப்படிதானே? இதெல்லாம் இங்க வேண்டான்னு மாதவ மாமா சொன்னார்ல, அதையாவது நீங்க கேட்டீங்களா? எங்க கம்பெனில வேலையே இல்லைன்னா கூட உங்களால வாழ முடியும், அப்படிதானே? சவத்தை தூக்கிட்டு வந்து எரிக்க தெரிஞ்சவங்களுக்கு சுடுகாட்லயோ இல்ல வேற எங்கேயாவது கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதுக்கு முனிசிபாலிட்டியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது கேட்டாங்கன்னா தயங்காம கேளுங்க. நாங்க எழுதி கொடுக்கறோம். வேலை என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இனிமே எங்கேயாவது அனாதை பொண்ணுங்களை பார்த்தா உடனே முரளியை பார்க்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நான் தான் சொன்னேன்ல சார், மேடம் சொல்லி நான் கேட்காம இருக்க முடியுமா? நான் சாதாரண மேனேஜர் தானே. இவர் இப்படியே வெறும் மேனேஜரா இருக்க வேண்டிய ஆளே இல்லலன்னா? கண்டிப்பா இல்ல. இதை விட பெரிய போஸ்டிங்க்கு நம்ம முரளிதரன் தகுதியானவர் தான். நம்ம கம்பெனில இவர் இருக்கிறதால இவரோட அற்புதமான டேலண்டையும் எதிர்காலத்தையும் நாம வேஸ்ட் பண்ண தேவையில்ல ராஜு. என்ன பண்ணணும்னு நாம யோசனை பண்ணலாம். சார் ப்ளீஸ். யோ, நீ புலம்பாம இறங்கி போயா? இல்ல நாங்க அடிச்சு துரத்தணுமா? போ போ போ. என்னாச்சு முரளி, உடம்பு சரியில்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல மேடம். மேல நீங்க எதுக்காக போனீங்க? அது வந்து மகி சார் கூப்பிட்டாரு, அதனால அப்படியே எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர். இதுல நீங்க சைன் பண்ணீங்கன்னா நான் சப்மிட் பண்ணிடுவேன். நாளைக்கு கன்சைன்மெண்ட் போகணும்ல. இந்தாங்க. முரளி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? வேணும்னா லீவ் எடுத்துக்கோங்க. கோபி கிருஷ்ணா ஆபீஸ்ல இருக்காருல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். உங்க வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களே, இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்காங்க மேடம். அப்படி இருக்கிறப்போ நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம்.
நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். கன்சைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். சரிங்க மேடம். கிளம்புங்க. ஓகே மேடம். ஒன்றுனா இப்படி ஒரு நிலைமையில பார்க்க வேண்டியதா போச்சே. அப்பா, நீங்க எதுக்கு இங்க அடிக்கடி வரீங்க? நான் இங்க இருக்கிறத பார்த்து நீங்க வருத்தப்படுறதுக்கா? நீ எங்க இருந்தாலும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுப்பா. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு மகனா இல்லாம போயிருவியா? அம்மா என்ன பண்றாங்கப்பா? அழுதுட்டே இருக்காங்களா? நம்ம சௌமியா எக்ஸாம் நல்லா எழுதிருக்காளா? ரம்யா தங்கச்சி வேலைக்கு போறாளா? மேலங்குளத்துக்காரங்க கிட்ட கோவப்படாம இருக்க சொல்லி தங்கச்சி கிட்ட கண்டிப்பா சொல்லுங்கப்பா. அவங்க என்ன பத்தி வேணா தப்பாவே சொல்லிக்கிட்டோம். அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும்ல. சில சமயம் நம்ம ரம்யா உன்னை கண்டபடி திட்டிருக்கலாம். அவ உனக்கு தங்கச்சி தானே, உன் மேல உள்ள அக்கறையில சொல்லிருக்கலாம். ஆனா மத்தவங்க முன்னாடி உன்னை குறை சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு வார்த்தையாவது வருமா? நான் வக்கீல பார்த்தேன். எனக்கு எதுவும் வேணான்னு தான் நான் அன்னைக்கே சொன்னேனேப்பா. எதுக்கு தேவையில்லாத செலவு? ஒரு தகப்பனா நான் என் கடமையை தானே செய்றேன். என்னால இதை மட்டும்தான் செய்ய முடியுங்கிற சங்கடம் எனக்கு இருக்கு. கஜேந்திரனுடைய வாக்குமூலத்துல தான் எல்லாமே இருக்குன்னு வக்கீல் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும்பா, அவன் கண்டிப்பா எனக்கு எதிராக தான் வாக்குமூலம் கொடுப்பான். மேலங்குளத்துக்காரங்களுக்கு அந்த சித்து நெருக்கமானவன் தானே. என்னை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அவங்க கண்டிப்பா பயன்படுத்திப்பாங்க. அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காதப்பா. நீங்க ஒன்னும் அந்நியர்கள் இல்லை, ரத்த சொந்தம் உள்ளவங்க நீயும் கஜேந்திரனும். அப்படி இருக்கும்போது அவன் ஏமாத்துவானா? இந்த காலத்துல சொந்தக்காரங்களை விட எதிரிங்க எவ்வளவோ மேல். எதிரிங்க நேருக்கு நேராவே நம்ம கிட்ட மோதுவாங்க. சொந்தக்காரங்க நம்மோட முதுகுல குத்தி சாச்சிருவாங்க. கஜேந்திரனுடைய மனசு என்னதான் கல்லா இருந்தாலும் அது எப்பவும் அப்படியே இருக்குமா என்ன? நான் போய் அழுது அவன் காலை பிடிச்சா அவன் என் வார்த்தையை மீறுவானா என்ன? அப்பா, எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் அதை சந்தோஷமா அனுபவிப்பேன்பா. எனக்காக என்னோட அப்பா யார் காலையும் போய் விழுறத நான் விரும்பல. நீ இல்லாம போயிட்டா எனக்கு இருக்கிற அந்தஸ்தும் அபிமானமும் உனக்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கேன். உனக்கு பதிலா எனக்கு அவங்க தண்டனை கொடுத்தா கூட அதை ஏத்துக்கவும் நான் தயார். நீங்க இப்படி கலங்குனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? அம்மாவையும் ரம்யாவையும் சௌமியாவையும் ஆறுதல் படுத்துறதுக்கு உங்களை விட்ட யார் இருக்காங்க? நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாதப்பா. இந்த ஜெயில வேதனைப்படவும் வருத்தப்படவும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நேரத்துக்கு சாப்பாடு, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர். அப்புறம் போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் குரலை கேட்டாலே எனக்கு தெரியுது. நம்ம ராமும் அவன் இறந்துட்டாரு. சவத்தை அக்கா மேலங்குளத்துல கொண்டாந்து எரிச்சாங்க. அவங்க பசங்கெல்லாம் ஓடிட்டாங்க. நான் தான் எல்லா காரியமும் பண்ணேன்.
கிருஷ்ணா? அவளை அக்கா மேலங்குளத்துக்கு கூட்டி போயிட்டாங்க. இப்ப அங்கதான் இருக்கா. அங்க இருக்கிற மோசமானவங்களுக்கு மத்தியில பாவம் அவன் நம்ம என்னப்பா பண்ணுவா? நீ அவளை பத்தி நினைக்கிறத மறந்துரு. நீ வெளியில வர்றதுதான் முக்கியம். போதும், நேரம் ஆச்சு. போயிட்டு வரட்டுமா? கை கழுவிட்டு வந்து உட்காரு. நான் கிச்சன்ல இருந்துட்டே. நான் உன்கிட்ட இங்க வந்து உட்காருன்னு சொன்னேன். உட்காரு. சாரதா, ஐயோ, நீங்க வந்ததை நான் பார்க்கலமா. மத்த எல்லாரும் எங்க போனாங்க? நான் போய் அவங்கள கூப்பிட்டேம்மா. அவங்க இப்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணை பிடிக்காததால தான் வரலன்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணுனதெல்லாம் நான் இங்க கேட்கவே இல்லை. நீ என்ன நின்னுக்கிட்டே சாப்பிட போறியா என்ன? இங்க இருக்கவங்க என்ன சொன்னாலும் அம்மா நீங்க பண்றதுதாம்மா சரி. யாருமே இல்லாத இந்த பொண்ணு வெளியே அனுப்ப சொல்ல யாருக்காவது தோணுமா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.